உங்கள் ஆட்சியில் உங்கள் துறையில் உங்களோட இரும்புக்கரம் செயலிருந்து துருப்பிடிச்சி போய் கைலாங்கடைக்கு போட்டு இன்றைக்கு அஜித்குமார்ன்ற இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதிகாரிகளால். நீங்கள் அங்கே போய் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் என்ன உங்களோட ஸ்டாலின்? இவருக்கு ஆட்சி என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க, கட்சி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போஸ்ட் கிடைக்குன்னா போஸ்ட் கொடுப்பாங்க. வீடியோவில் பேசுகிறேன், நான் தான் உங்களுக்கு அப்பான்னு சொல்லி வசனம் பேசுவேன். ஓராண்டுக்கு மேலாக அந்த பரந்தூர் மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இந்த ஆட்சியில் அவர்களும் குடிமகனாக தான் இருக்கிறார்கள், விவசாயிகளாக இருக்கிறார்கள், விவசாயம் நமக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. அவர்களை நோக்கி சென்று அந்த இடத்திற்கு போய் அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு தேவை என்னன்னு கேட்கறது கூட இந்த முதலமைச்சருக்கு தராங்க. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரு? மற்ற இடத்துலலாம் வாய் திறக்கிறார்ல, தொட்டுப்பார், தூக்கிப்பார். சரி, துணை முதலமைச்சரை கொண்டு வந்தீங்களா, அவராது போறாரான்னு பார்த்தா அவரும் போக மாட்டேங்கிறாரு, காங்கிரஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக நடந்து கொள்கிறார்களா? முதலமைச்சராக இருக்கிறாரா? உள்துறை அமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய கண்ட்ரோலில் காவல்துறை. இப்படி சொல்லும்பொழுது 24 கொலை நடக்கிற வரைக்கும் இந்த உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாங்க? முதல்ல ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து இன்றைக்கு ஒரு குடும்பம் மட்டும் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து கேளுங்க. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதுக்கப்புறம் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு செயற்குழு தீர்மானத்தில் அரசியல் எதிரியாக திமுகவும் கொள்கை எதிரியாக பிஜேபியும் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, அதுவும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் தொண்டர்கள் மனநிலை எப்படி சார்? எங்களுடைய தோழர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நீ எதிர்பார்த்த ஒன்று இது. ஏன்னா தொடர்ந்து பாஜகவோட பி டீமாக தாவேகா செயல்படுகிறது. இல்லை பாஜக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக தான் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்ற நரேட்டிவ்ஸை, போலி நரேட்டிவ்ஸை நிறைய பேர் இந்த ஊடகவியலாளர்கள் இல்லை ஒரு சில பத்திரிகையாளர்கள்ன்ற பெயரில் சில பேரை இடம்பெற செய்து இது போல கருத்துக்கள்லாம் திணிக்கப்பட்டிருந்துச்சு மக்கள் மத்தியில். இன்றைக்கு அது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்குற விதமாக நம்முடைய தலைவர் செயற்குழு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானமாகவே நிறைவேற்றுகிறார். என்ன நிறைவேற்றுகிறார் அப்படின்னா, மத பிளவாத சக்தியான பாஜகவோடு ஒரு காலமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது. எப்படி இன்றைக்கு அதிமுகவோடு நேரடியாக கூட்டணி வைத்திருக்கிறதோ, மறைமுகமாக திமுக எப்படி பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறதோ, அதுபோல தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் செயல்படாது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அது இன்றைக்கு மட்டுமல்ல, மாநாடு கட்சி துவங்கும் போது கட்சியினோட முதல் அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா, துவக்க அறிக்கையிலே அதை வெளிப்படுத்தும் பொழுது கொள்கை எதிரிகளையும் அரசியல் எதிரியும் அவர் மிக திட்டவட்டமாக சொல்லிட்டார். மதப்பிளவாத அரசியல் செய்பவர்கள் எங்களுடைய கொள்கை எதிரிகள். ஊழல் சுரண்டி நிர்வாகத்தின் மூலமாக ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு குடும்பத்தின் கட்சியான இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது நம்முடைய அரசியல் எதிரி என்று தெளிவாக சொல்லிட்டு தான் நம்முடைய அரசியல் பயணமே தொடங்கியிருக்கு. இது மாநாட்டிலேயே சொல்லியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து இந்த நரேட்டிவ் செட் சைடு வந்த காரணத்தினால இப்போ நம்ம தீர்மானமே நிறைவேற்றிட்டோம். இன்றைக்கு இந்தியாவிலே வேறு எந்த கட்சியும் தீர்மானத்தை நிறைவேற்றாது. அந்த அளவிற்கு வெளிப்படையாக நாங்கள் ஒரு காலமும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரி. இந்த ரெண்டு பேரையும் எதிர்த்து தான் எங்களுடைய களமே இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். முதல் முறை அதிமுகங்கிற கட்சியும் நீங்கள் விமர்சித்து பேசியிருக்கீங்க. ஏன்னா இத்தனை நாள் அதிமுகவுக்கு ஆதரவான மனநிலையில் தாவேக்கா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. முதல் முறையாக விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிஜேபியோட நாங்கள் கூட கும்பிட்டு போகிறதுக்கு திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை, தாவேக்கா தனித்தடையாளர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கா அதிமுக பற்றி பேசி ஆகணும்னு? நிர்பந்தம் இல்லை, அதற்கான கூட்டணி இங்கே அமைஞ்சதுனால நம்ம அதை பேசுகிறோம். இன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அது ஒரு கண் துடைப்பிற்கான ஒரு கூட்டணி. நீங்கள் இன்றைக்கு பாஜகவுடைய மனநிலை என்ன அப்படின்னா, இன்றைக்கு களத்தில் பாஜக ஊன்றுகோலாக அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் வளரணும். எலக்ட்ரல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வாக்குகளை எப்படியாவது தன்வயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த அதிமுகன்ற கட்சியை கபலீகரம் செய்து பாஜக இங்கே கால் ஒன்றை நினைக்குது. அதற்காக மக்களை கண் துடைப்பிற்காக வெளிப்படையான ஒரு கூட்டணியை அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு பரந்தூர் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி சுரண்டி இவர்கள் எல்லாம் சுயநலம் அடைவதற்காக திமுக போன்ற ஆட்சியாளர்களின் உதவி பாஜகவிற்கு தேவைப்படுகிறது. அதே போல் இந்த திமுகவிற்கு தன்னுடைய குடும்பத்தின் சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள, தன்னுடைய குடும்பத்தின் நிதிகளை காப்பாற்றிக்கொள்ள, நான் பணத்தை மட்டும் சொல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதி என்ற மனிதர்களை காப்பாற்றிக்கொள்ள கூட பாஜகவினுடைய ஆதரவு திமுகவிற்கு தேவைப்படுது. அப்போ இவர்கள் மறைமுகமாக ஒரு பவரிற்காக மறைமுக கூட்டணியும், ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்காக நேரடியாக அதிமுகவோட ஒரு கூட்டணி என்று இரு பக்கமும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டில் காலொன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு கேள்வி பதிலுக்கான பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாவேகாவை மட்டுமில்லை நிறைய கட்சிகளை கூட்டணிக்குள்ளே ஓரணிகள் திரட்டுவதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே இவங்க உடனே அதை பிடிச்சிக்கிட்டு பார்த்தீங்களா, அமித்ஷா சொல்லிட்டாரு தாவேகா பின்னாடி இருந்து இயக்கிறது அமித்ஷா தான் அப்படின்னு. முதல்ல திரு அமித்ஷா அவர்கள் நாட்டினுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும். அவர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறார்.
அதுவும் தேசத்தினுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டு ஏன்னா அந்த திரைப்பட வசனங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, பழனிக்கே பால்காவடி எடுத்தால் கூட தமிழ்நாட்டில் உங்களால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது. இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு காலமும் மலர போகிறது கிடையாது. பாஜகவோடு சேர்ந்த யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மலர போகிறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எதற்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கெட்டு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதையெல்லாம் விட்டுவிட்டு தேசத்தினுடைய பாதுகாப்பையும் தேசத்தை காப்பதிலும் உங்களுடைய வேலையை நீங்கள் அமைச்சராக மிக சிறப்பாக செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதமே கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவே உங்களுக்கு கிடையாது. யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. தமிழ்நாடே புறக்கணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. நீங்கள் வந்து எப்படி எங்களை கூட நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியும்? தமிழ்நாட்டில் நீங்களே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி இன்னொரு கட்சியை கூட நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க தலைமையில் அமைச்சது சொல்கிறாங்க. அது அப்படி தான் சொல்லிப்பாங்க, வேறு வழி கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வந்து அதிமுக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிமுகவை போய் கேட்டிங்கன்னா எங்கள் தலைமையில் தான் பாஜக இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே யார் தலைமையில் கூட்டணின்றது அவங்களுக்கே தெரியல. முதல்ல அமித்ஷா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது தேசிய ஜனநாயக கூட்டணின்னுவாங்க. அமித்ஷா டெல்லிக்கு போனதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணின்னுவாங்க. இந்த கணக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி இருந்தாலுமே நீங்கள் யார் வேணால் தலைமையாக இருந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்களே ஒரு பொருட்டு கிடையாது. இந்த கூட்டணியே மக்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2026 களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவிற்குமான களமாக மட்டும்தான் இருக்கும். இதில் வேற யாருமே ஸ்க்ரீன்லேயே கிடையாது. இதுதான் நடக்க போகிறது. அப்போ இது போன்ற விஷயங்களால் இவர்கள் வந்து ஒரு ஓட்டு வங்கி, இன்னொன்று வந்து அதை பேசு பொருளாக்கி மற்ற விஷயங்களை மறைப்பது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்ஸில் ஈடுபடுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒரு காலம் பயன்பட போகிறது. அந்த பரந்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பு மனநிலையில் உறுதியாக இருக்குது. விஜய் அவர் அன்றைக்கி என்ன சொன்னார்னா வந்து, முதல்வர் அவர்களே நீங்கள் பரந்தூர் மக்கள் நேரிலே போய் பார்க்கலன்னா நான் பரந்தூர் மக்களை கூட்டிகிட்டு உங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வர மாதிரி வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சவாலே விட்டார். இன்னும் விஜய் வந்து இன்னும் சினிமா பாணியிலே இருக்காரா அப்படின்னு பொது வழி நிறைய பேர் சொல்கிறாங்க. சாத்தியமா அது? இல்லை, முதல்ல வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்களா, அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாக நடந்து கொள்கிறார்களா, முதலமைச்சராக இருக்கிறாரா, செயல்படுகிறாரா அப்படின்றது தான் நம்மளுடைய முதல் கேள்வி. நீங்கள் இன்றைக்கி பரந்தூர் மக்கள் ஓராண்டுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் போராடக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் போய் சென்று அந்த கிராம மக்களை சந்தித்து அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்தார். அதுக்கு பிறகும் தொடர்ந்து இந்த திமுக அரசு அந்த பரந்தூரில் ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் அது சுற்றிலும் ஒரு மாபெரும் நகரத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது என்பதை தொடர்ந்து நாங்கள் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்கிறோம். திமுகவுடைய முன்னெடுப்புகளை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி வஞ்சிக்கப்படுகிறார்கள், எப்படி அவர்களோட நிலங்கள் வந்து பிடுங்குவதற்காக திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரோம். இன்றைக்கு அந்த விவசாய பெருமக்கள் எங்கள் தலைவரை வந்து சந்திக்கிறார்கள், அவர்கள் ஆதரவு கேட்குறாங்க. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாருன்னா அதை முடிகிற வரைக்கும் உபய மாட்டார். மற்ற கட்சிகள் போல் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், ஒரு நாள் சந்தித்து ஆதரவு தெரிவிச்சேன்னா எங்கள் தலைவர் போக மாட்டார். ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாருன்னா அதை 100% அந்த மக்களுக்கு பெற்று தந்து விட்டு தான் அவர் வந்து ஓய்வார். அதுக்கு முன்னாடி அவர் ஓய மாட்டார். அப்படி நாங்கள் தொடர்ந்து இந்த பரந்தூர் விஷயத்தில் அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக வரும்பொழுது அவர்கள் சந்தித்த பிறகு செயற்குள்ள தீர்மானத்தை நிறைவேற்றுறோம். அந்த பரந்தூர் மக்களை வந்து நம்ம வந்து நிற்கிறோம், அவர்களோடு நம்ம உறுதுணையாக நிற்கிறோம். அந்த இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாது என்பதை வந்து நாங்கள் வந்து மிக கடினமாக இந்த அரசாங்கத்தை நம்ம வலியுறுத்துறது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஓராண்டுக்கு மேலாக அந்த பரந்தூர் மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இந்த ஆட்சியில் அவர்களும் குடிமகனாக தான் இருக்கிறார்கள், விவசாயிகளாக இருக்கிறார்கள், விவசாயம் நமக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. அவர்களை நோக்கி சென்று அந்த இடத்திற்கு போய் அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு தேவை என்னன்னு கேட்கறது கூட இந்த முதலமைச்சருக்கு திராணி கிடையாது. செய்ய மாட்டேங்கிறாரு. சரி, துணை முதலமைச்சரை கொண்டு வந்தீங்களா, அவராது போறாரான்னு பார்த்தா அவரும் போக மாட்டேங்கிறாரு, கார்கிரஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் போய் விவசாய மக்களை பார்க்க மாட்டீங்க, சோறு போடுற மக்களுக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்க, அவங்கள போய் நேரடியாக நீங்கள் பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. இப்படி இருக்கும்போது நம்ம தலைவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, சினிமா பாணிலாம் கிடையாது, நிஜத்திலேயே சொல்கிறோம். நீங்கள் அந்த மக்களை போய் சந்திக்கலைன்னா அந்த மக்களை ஒன்று திரட்டி தலைமைச் செயலகத்துக்கு வருவோன்னு சொல்கிறோம். நாங்கள் சினிமா பாணிலாம் கிடையாது, நீங்கள் போல முடிஞ்சால் வந்து பாருன்னு சொல்லி பாருங்க, நாங்கள் வந்து காட்டுறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு வெளியில் நிற்கும், தலைமைச் செயலகத்தை வந்து நிற்போம். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களால் சமாளிக்க முடியுமா? எங்களை ஒரு மெரினா பத்தாதுங்க. எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் தலைவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்னா எங்களை கொண்டு போய் அடைக்கிறதுக்கு ஒரு மெரினா பத்தாது. அப்பேற்பட்ட மாபெரும் எழுச்சி மிக்க ஒரு கூட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். இளைஞர்கள் இருக்கிறாங்க, குடும்பமாக மக்கள் வருவாங்க. உங்களால் தாங்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மக்களை போய் சந்திக்கணும். எங்களுக்கு தேவை வந்து எங்களுடைய பலத்தை காட்டுறது மட்டும் கிடையாது, அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதான் எங்களுடைய முதல் நோக்கம். நீங்கள் போய் அந்த மக்களை சந்தித்தா ஏன் அந்த நிலை வரப்போகுது? நாங்கள் அதற்கான கால அவகாசத்தை கொடுத்துருக்கோம்ல. நீங்கள் போய் சந்திங்க. நீங்கள் தொடர்ந்து இப்படி சந்திக்காமையே இருந்தீங்கன்னா நாங்கள் வருவோன்னு சொல்கிறோம். அதற்கு முதலோட பதில் என்ன? சந்திக்கிறேன், சந்திக்க மாட்டேன், இல்லை நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணுமா? பதில் பேசுங்க. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரு?
மற்ற இடத்துலலாம் வாய் திறக்கிறார்ல, தொட்டுப்பார், தூக்கிப்பார், என்ன பேசுகிறாருல்ல, சினிமா வசனங்கள் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் நேரடியாக வருவோம். தலைமைச் செயலகத்தில் வர்றதுக்கு எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. 2026க்கு அப்புறம் நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வரமாட்டீங்க. உங்கள் ஆட்சி இருக்காது. நாங்கள் தான் ஆட்சியில் இருக்க போகிறோம். 200க்கு மேலே தொகுதிகள் கண்டிப்பாக ஜெயிப்போம். 234 தொகுதியிலும் நாங்கள் ஜெயிப்போம். அவங்க 200 தொகுதியில் அவங்க சொல்லுவாங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க 200 தொகுதியில் ஜெயிக்கிறவங்க எதுக்கு வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 50 ஆண்டு கால கட்சின்றீங்க, 75 ஆண்டு கால ஆலமரங்கிறீங்க, வேலை மரங்கிறீங்க, வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓரணியில் தமிழ்நாடு டாஸ்மாகில் இருக்குது. ஒரு அணியில் ஒரே அணி தான் டாஸ்மாக் அணி. சார் 68 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 37 லட்சம் உறுப்பினர்கள் புதுசாக வந்து சேர்ந்திருக்காங்க அஃபிஷியலாக ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்ன பயன் இருக்கு? அந்த 68 லட்சம் குடும்பத்திலையும் ஒருத்தர் குடிக்க வச்சது தானே இந்த ஆட்சியோட சாதனை. உங்கள் கட்சிக்காரன் சேர்ந்தானே டாஸ்மாகில் போய் குடிக்கிறான். அவன் குடும்பம் தானே அழிஞ்சு போகுது. கரெக்டுங்களா? அப்போ அவன் குடும்பம் தான் சேர்ந்து அழியுது. அந்த டாஸ்மாகை மூடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? மதுபானத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இந்த 68 லட்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகலையா? கல்லூரிகளில் அடிமையாகலையா? இந்த 68 லட்சம் குடும்பங்கள் நீங்கள் சேர்ந்தாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, 68 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த குடும்பத்தில் யாரும் நீட் தேர்வு எழுதலையா? நீட் தேர்வுனால பாதிக்கப்படலையா? அப்போ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஐயா விவேக் அவர்கள் காமெடியில் வரா மாதிரி தான், இது வரைக்கும் நான் 4 வருஷம் என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை, அதே தான் உங்களுக்குன்ற மாதிரி தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை தள்ளியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பயத்தில் உங்களை உண்டாக்கி உங்களை வீடு வீடாக போக வச்சோம் பார்த்தீங்களா? அதுதான் எங்களுடைய வெற்றி. வீடு வீடாக கேன்வான்ஸ் பண்ணதே நீங்கள் அரசியல் கட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தாங்கிறீங்க. ஆமாங்க, 75 கால வருஷம் ஆலமரங்கிறாங்க. ஆலமரம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏங்க வீடு வீடாக போகணும்? உட்காந்த இடத்துல வாக்குகளை வாங்க வேண்டியதானே? ஏன் உங்களால் பண்ண முடியாது? முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 4 முனை போட்டியில் உருவாயிருக்கு. கொஞ்சம் ஒரே முனைப்பாக இருக்கும். ஒரே முனை போட்டி தான். தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி. அதிலும் தாவேகா தான் வெற்றி பெற போகிறது. திமுகவிற்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே பிரச்சனையாக தாவேகா தான் இருக்கும் இந்த தமிழ்நாட்டில். ஏன்னா நாங்கள் மக்களோட சேர்ந்து நிற்கிறோம், மக்களுக்காக நிற்கிறோம். இவர்களை போல மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் நிற்கல. ரங்கராஜ் பாண்டே போன்ற உடவியாளர் என்ன சொல்றாங்கன்னா, பரந்தூர் சர்வதேச விமானத்தை விஜய் எதிர்க்கல உறுதியாக இருக்கட்டும், மாற்று இடம் ஒரு ஆள் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பரந்தூர் போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிக உறுதியாக இருக்கு. ஓகேங்களா? மாற்று இடத்த வந்து நீங்கள் எங்களை பார்த்து கேட்குறீங்களா? மாற்று இடத்த சொல்லுங்கள், மாற்று திட்டத்தை சொல்லுங்கன்னு சொல்லி முதல்வர் அங்கே ஏன் போய் பார்க்கலன்றதை இவங்க கேள்வி கேட்கறது கிடையாது. இரண்டாவது, ஏன் மாற்று இடத்தை வந்து ஆய்வு செய்து அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் மாற்று இடத்தை தேர்வு செய்து ஆய்வு செய்து அந்த இடத்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு தானே இன்றைக்கு ஆட்சியாளர்களை நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம். யாருடைய முதன்மை வேலை அது? இன்றைக்கு நீங்கள் வந்து ஒன்றிய அரசோடைய திட்டம், அது ஒன்றிய அரசோட ஏர்போர்ட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஆனால் அதே ஒன்றிய அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? அந்த இடத்த எங்களுக்கு காமிச்சதே திமுக தான் அப்படிங்கிறார். இன்னொரு கோரிக்கை விட்டது தமிழக அரசு தான். அப்போ ஏன் மாற்று இடத்த உங்களால் காட்ட முடியாது? அப்போ நாங்கள் மாற்று இடத்த காட்டுறோம், மாற்று இடங்களை நாங்கள் திட்டங்கள் கொண்டு வரோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளில போயிடுறீங்களா? முதலமைச்சர் பற்றி ராஜினாமா பண்ணிடுறீங்களா? நாங்கள் காட்டுறோங்க, மாற்று இடத்த கொடுக்குறோம். மாற்று இடத்துல ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு, யாரும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் திட்டங்கள் கொண்டு வரதுக்கு இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியுமோ நாங்கள் சொல்கிறோம். விவசாய நிலங்கள்லாம் எடுக்காம மக்களுக்கு பாதிப்பு வரலாமோ ஒரு இடத்த காமிக்க முடியுமா? எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்கள் காட்டுறோம். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளில போயிடுறீங்களா? இப்போ ராஜினாமா பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். ஏங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை பார்த்து கேள்வி கேட்குறது என்ன விதமான இது இருக்குது? இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? முதல்ல ஆட்சியாளர்களை பார்த்து அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். இது போன்ற கேள்விகளை எங்களை பார்த்து எழுப்புபவர்கள் முதல்ல ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து இன்றைக்கு ஒரு குடும்பம் ஒன்றும் சம்பாதிச்சுட்டு இருக்கு பாருங்க, அந்த குடும்பத்தை பார்த்து கேளுங்க. கேள்வி கேட்டுட்டு வாங்க, நம்ம பதில் சொல்லுவோம். அந்த கேள்வி அங்கே போகிறதே கிடையாது, எங்களை நோக்கி தான் வருது. ஏன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம், நாங்கள் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறோம், கருத்தியல் ரீதியாக பேசுகிறோம். திமுகவை போல் நாங்கள் என்ன வந்து மைக்கை தூக்கி அடிக்கிறோமா? இல்லை அமைச்சர்கள் போல் வந்து நாங்கள் கல்லு தூக்கி அடிக்கிறோமா? இல்லை முதலமைச்சர் போல் ட்ரெயினில் பக்கத்தில் இருக்கிற கன்னத்தில் அடிக்கிறோமா? நாங்கள் எல்லாத்துக்கும் ஜனநாயக முறைப்படி பதில் சொல்கிறோம், தெளிவாக விளக்கம் கொடுத்துட்ருக்குறோம், அரசியல் ரீதியாக களமாடி கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களை நோக்கி இந்த கேள்வி எழுப்புவார்கள் முதல்ல அவங்கள போய் நேரடியாக பார்த்து கேள்வி எழுப்புங்க. ஐயா பாண்டிய அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை பார்த்து போய் கேள்வி கேட்கலாமே, மாற்று இடத்த காட்டுங்க அப்படின்னு பேட்டி எடுக்க சொல்லுங்கள், துணை முதலமைச்சரை கூட்டு பேட்டி எடுக்க சொல்லுங்கள், எல்லாரையும் கூட்டு பேட்டி எடுக்கலாமே. எங்களை கேள்வி எழுப்புவார்கள், அவங்கள கூப்பிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம் நம்ம முதல்ல. சார், இந்தியாவே பெருந்துயரமாக்கின வந்து இந்த லாக்டப் டெத் அஜித்குமார் அவர் வீட்டுக்கு இரங்கல் தேடி போன முதல் அரசியல் கட்சி தலைவர் விஜய், நினைவு சரியாக இருந்தான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் உதவியும் செஞ்சாலும் உதவி வந்து கேமரா முன்னாடி தெரியாமல் மறைச்சும் கொடுத்தாரு, அது பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. இப்போ அவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு ஒரு சமூக வலைத்தளங்கள் வருது, லாக்அப் டெத் நடந்த 24 குடும்பத்துக்கு நேரில் போக போகிறாருன்னு ஒரு நியூஸ் பரவலாக பேசப்படுது, அது உண்மையா? அதாவது இப்போது நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் நம்முடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து இந்த ஏற்கனவே காவல்துறையினால்
கொலை செய்யப்பட்ட இந்த காவல் மரணங்கள் நிகழ்ந்த அந்த குடும்பங்களை வந்து அழைத்து நம்முடைய தலைவர் அவர்கள் சந்தித்து பேசித்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பங்களை வந்து பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவை, இன்னும் என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்காக நாங்கள் முன்னெடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் இன்னும் நம்ம நீதிகளை பெற்றுத்தர வேண்டி கொண்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நம்முடைய தலைவர் இப்பொழுது நீங்கள் நானும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் ஆமாம் நம்முடைய கட்சி அலுவலகத்தில் அவர்களோட ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிறது. சார், விசிக தலைவர் திருமாவளவர்கள் லேட்டஸ்ட்டாக ப்ரெஸ் மீட் என்ன சொன்னா, நானே முதல்வர் ஆனால் கூட இந்த மாதிரி லாக்அப் டெத்லாம் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஒரு காவல்துறைங்கிறது வந்து அவ்வளோ தன்னிச்சையாக செயல்படுதா? ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது போன்ற கொலைகள், இது போன்ற விசாரணைகள் தடுக்கப்படுமா? ஐயா, ஒரு உள்துறை அமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். அவருடைய கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குது. தொடர்ந்து ஒரு மரணம் இல்லை, 2 மரணம் இல்லை, 4 ஆண்டுகளில் 24 காவல் மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லுது. அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஜித்குமாருடைய வழக்கில் மிக காட்டமாக நீதிபதிகள் சொல்கிறார்கள், மாநிலம் தன்னுடைய குடிமகனையே கொன்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சொல்கிறது, உயர்நீதிமன்ற கிளை சொல்கிறது. இப்படி சொல்லும்பொழுது 24 கொலை நடக்கிற வரைக்கும் இந்த உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு, அந்த கேஸுடைய ஆக்ஷன்ஸ் என்னவாக இருந்திருக்கு, அதில் நீங்கள் மிக தீவிரமாக இறங்கி ஆக்ஷன்ஸ் எடுத்து மற்ற அதிகாரிகளுக்கு அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் நடவடிக்கை இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? அந்த முதல் கொலையிலேயே நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா 24 கொலைகளுக்கு வந்திருக்குமா? அப்போ உள்துறை அமைச்சர் எந்த அளவுக்கு ஆட்சியோ கட்சியோ ரெண்டுமே அவருடைய கட்டுப்பாட்டிலே இல்லாமல் இயங்கி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவருக்கு ஆட்சி என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க, கட்சியில் நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போஸ்ட் கேட்டிங்கன்னா போஸ்ட் கொடுப்பார், வீடியோவில் பேசுகிறேன் நான் தான் உங்களுக்கு அப்பான்னு சொல்லி வசனம் பேசுவார், இடி ரெடிக்கு எடுத்து பேசணும்னா தொட்டுப்பார் தூக்கிப்பார்னு வசனம் பேசுவார். இதை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. சார், இந்த கொலை நடைபெற்ற பிறகு உடனே 5 காவலர்களுமே வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அவர் எந்த ஸ்டெப் எடுக்கலாம் பரவாயில்ல, இப்போ சிபிஐக்கும் மாற்றப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதை மீண்டும் அதிகாரிகளிடமே கொடுக்காமல் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும்னு நாங்கள் மிக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் உண்மையிலேயே அந்த மக்கள் பக்கம் நிற்கிறாங்க, சிறப்பு புலனாய்வு குழு போட வேண்டியதானே? நாங்கள் தான் ஒன்றியம் தான் உங்கள் ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய கம்பெனி பாஜக, அதோடைய தமிழ்நாடு பிரான்ச்சு திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார், டெல்லி அணி எதிர்த்து தான் ஒரு ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஹேஷ்டேக்கே கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் ஓரணியில் தமிழ்நாடுன்றதை வந்து அவர் டாஸ்மாக் ப்ரமோஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். தமிழ்நாட்டில் எப்படி டாஸ்மாக்கை வளர்த்து வந்து மக்கள் எல்லாம் குடிக்க வச்சு ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு டாஸ்மாக்கில் பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேலே வச்சு ஊழல் பண்ணுறது, அந்த பாட்டிலுடைய டெண்டரில் ஊழல் பண்ணுறது, டாஸ்மாக் டெண்டரில் ஊழல் பண்ணுறது நாங்கள் மட்டும் சொல்லலைங்க. இதே ஆளுங்கட்சியோட அமைச்சராக இருந்த நிதி அமைச்சராக இருந்த அண்ணன் PTR அவர்கள் சொல்லியிருக்காரு. தெரியுமா அவங்களுக்கு? டாஸ்மாகுடைய வருவாயில் வந்து மிகப்பெரிய லீக்கேஜ் இருக்குது, அதோடைய டாக்ஸஸில் மிகப்பெரிய லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லலை, அவர் சொன்ன பேட்டி இன்றைக்குமே வந்து ஆங்கில நாளேடுகளில் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஊழல் செய்யக்கூடிய டாஸ்மாகை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி ஓரணியில் தமிழ்நாடுன்னு இப்போ மட்டும் எப்படி வரீங்க? கடைசி காலத்தில் எப்படி ஓரணியில் தமிழ்நாடு, இப்போ அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அடுத்தது ஒன்று. என்ன எங்களுடன் ஸ்டாலின்? பரந்தூருக்கு போகல, அப்புறம் நீங்கள் எங்கே அவங்களோட இருந்தீங்க? அப்புறம் என்ன நீங்கள் உங்களோட ஸ்டாலின் நீங்கள் சொல்ல முடியும்? வேங்கை வயலுக்கு நீங்கள் போகலை, அப்புறம் என்ன உங்களோட ஸ்டாலின் நீங்கள் சொல்ல முடியும்? இந்த இறந்து போன தம்பி அஜித்குமாரோட வீட்டுக்கு நீங்கள் போகலை, அந்த பேரண்ட்ஸை பார்க்கல. இத்தனைக்கும் அந்த துறைக்கு அமைச்சர் நீங்கள், உள்துறை அமைச்சராக நீங்கள் தான் இருக்கிறீங்க, அந்த குடும்பத்தை போய் நேரில் பார்க்கல. திருநெல்வேலிக்கு போகிறீங்க, அங்கே அல்வா சாப்பிட்றீங்க, அங்கே இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளை நடக்கக்கூடிய இடங்களை நீங்கள் பார்வையிடலை. சார், அஜித்குமார் தாயாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு தமிழக முதல்வரே மன்னிப்பே கேட்டிருக்காரு சார். ஒர்க் ஃப்ரம் ஃபோன் பாலிடிக்ஸா? ஒர்க் ஃப்ரம் ஃபோன் கேட்குற மாண்பை பாராட்ட மாட்டீங்களா நீங்கள்? இது மாண்பே கிடையாதுங்க, இது முதலமைச்சரோட வேலையே கிடையாதுங்க. இது ஒர்க் ஃப்ரம் ஃபோன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது மாண்பா? ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா? ஃபோனில் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நீங்கள் கேட்கறத நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. என் பையனை திரும்ப கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? ஃபோனை கட் பண்ணிடுவாரா? ஒரு மக்கள் ஓட்டு கேட்க மட்டும் போகிறீங்க இல்லைங்க. இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு வீடு வீடாக முதலமைச்சர் போகிறார்ல, ஃபோட்டோ போடுறாங்களா? நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமாக உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்கள் கட்சி உறுப்பினர் ஆகிறதுக்கு, உங்கள் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு உங்களுக்கு வாக்குகள் வேணும்னா நீங்கள் வீடு வீடாக போவீங்க. உங்கள் ஆட்சியில், உங்கள் துறையில் உங்களோட இரும்புக்கரம் செயலிருந்து துருபிடிச்சி போய் கைலாங்கடைக்கு போட்டு இன்றைக்கு அஜித்குமார்ன்ற இளைஞர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதிகாரிகளால், நீங்கள் அங்கே போய் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் என்ன உங்களுடன் ஸ்டாலின்? நியாயமாக தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் மக்களுடைய பிரதிபலிப்பு தான் நாங்கள் கேட்குறோம். இதில் ஏதாவது குற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் கேட்குறதில்ல சார். தவறு எல்லா ஆட்சியும் நடைபெறுகிறது. இப்போ நாளைக்கு நீங்கள் ஆட்சி வந்தாலுமே சில தவறுகள் நடைபெறும். என்ன சொல்கிறேன், அதுக்கு உடனடியாக இமிடியேட் ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு நானே முதலமைச்சராக வந்தால் கூட இதெல்லாம் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கி முதலமைச்சரோட மனநிலையும் அதுவாகத்தானே இருக்கும். நான் என்ன கேட்குறேன், அப்போ நீங்கள் ஓட்டு கேட்கும்போது 2026 தேர்தலில் மீண்டும் நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆக்கினா கூட இந்த மரணங்கள்லாம் நிகழாதுன்னு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது.
சட்ட ஒழுங்கை வந்து தொடர்ந்து வந்து 100% பாதுகாப்பாக வைக்க முடியும் என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கொள்ளை நடக்காது, கொலை நடக்காது, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்காது அப்படின்னு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. யார் முதலமைச்சரானாலும் அதை செய்ய முடியாது. இப்போ 2026 தேர்தலில் மீண்டும் நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆக்கினா கூட அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. முதலமைச்சர் சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க பார்ப்போம். தைரியமான ஆள் தானே, கேட்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது மட்டும் நீங்கள் இனிப்பாக பேசுறீங்களா? என்ன பேசுறீங்க? சட்ட ஒழுங்கை வந்து பாதுகாப்போம், யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிப்போம், குற்றவாளிகளை நாங்கள் சும்மா விட மாட்டோம், குற்றங்கள் நடக்காமல் தமிழகத்தை நாங்கள் வந்து அமைதி பூங்காவாக உருவாக்குவோம் அப்படின்லாம் நீங்கள் பேசுறீங்கல்ல. இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? எப்படி அந்த ஸ்டாண்டு மாறுது? ஓட்டு கேட்கும்போது அதே மாதிரி சொல்லி கேளுங்க. நானே முதலமைச்சரானா கூட காவல்துறை மரணங்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நடக்க தான் செய்யும் அப்படின்னு கேளுங்களா பாப்போம். தைரியமான ஆளாக இருந்தால் ஓட்டு கேட்டு முடியாதுல்ல. அப்போ இப்போ அந்த மாதிரி பேசுறதும் தவறு தானே.